வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தில் மக்களுக்கு இப்போது தொலைக்காட்சி திரைப்படங்களை விட அதிகமான கேளிக்கைகளையும் சுவாரஸ்யங்களையும் தந்து கொண்டிருப்பது எதிர்க்கட்சிகள்தான். 24 மணி நேர நேரடி ஒளிபரப்பு என்று சொல்வார்களே, அந்த வகையில் அதிக கேளிக்கையை தந்து கொண்டிருப்பது நடைபயண நாடோடி நமக்கு நாமே நாயகன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று சொன்னார் விஜயகாந்த். இப்பொழுது முதல்வராக என்னை ஏற்றுக்கொண்டால்தான் கூட்டணி என்றெல்லாம் பேசி பார்த்தார். அந்த வசனங்கள் அரசியல் மேடையில் எடுபடவில்லை என்றவுடன் அதிமுகவை ஒழிக்க யாருடன் வேண்டுமானாலும் சேர்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் மேடையில் என்ன பேசுகிறார் என்பது அவருக்கே புரியவில்லை. அவர் ஒரு பாணியில் பேசுகிறார், அவர் பக்கத்தில் இருக்கிற மனைவி வேறு விதமாக பேசி கொண்டிருக்கிறார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று அறிவிப்பு செய்தாகிவிட்டது. கூட்டணிக்காக யாருக்கும் வெற்றலை பாக்கு வைத்து அழைக்கவில்லை என்று சொன்ன ஸ்டாலின் இப்போது முதல்வர் பதவி யாருக்கு வேண்டாலும் கொடுக்க தயார் என்கிறதில் கீழே இறங்கி வந்திருக்கிறார். ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் பல முதல்வர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு முதல்வராக பம்மி பதுங்குகிறார்கள். ஸ்டாலினின் கூட்டத்தை கடுமையாக விமர்சிக்கிறார் அன்புமணி ராமதாஸ். வன்னியர் பகுதிக்கு போனால் ஸ்டாலின் நாங்களா ஊழல் என்று சொல்கிறோம், சிபிஐ தானே வழக்கு போட்டிருக்கிறது அன்புமணி ராமதாஸ் மீது என்கிறார். இத்தனை கேலி கூத்துக்களையும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே ஒரு மூன்றாவது அணியை அமைக்க வைகோ முயற்சிக்க அதுவும் இப்பொழுது செல்லரித்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சி 5 ஆண்டுகள் இருக்கும்பொழுது தேர்தல் வருகிற நேரத்தில் அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இம்முறை மக்களுக்கு எந்த அதிருப்தியுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த அன்னை இருந்தால் நமக்கு ஏராளமான ஆதரவு கிடைக்கும் என்கிற மாதிரி தான் மக்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே அறிவாலயத்தின் கிளை கழக அலுவலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சத்தியமூர்த்தி பவன் நாயகரோ திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார். இப்படி சொல்லுவதற்கு அவருக்கு மேலிட அனுமதி உண்டா என்பதும் தெரியவில்லை. இந்த மாட்டுக்கறி விஷயத்தில் ஒரு 10 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வாயை திறக்கவில்லை. பண்டாரம் பரதேசி என்று சொன்ன காவிகளோடு அவர் காதல் கொள்ள முயற்சி செய்கிறாரா என்றெல்லாம் கூட பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்து விட்டன. இந்த நிலையில் நாற்காலி கனவுகளும் தடுமாறும் கட்சிகளும் பற்றித்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராசிரியர் தீரன் அவர்கள் வணக்கம். படையாட்சியார் பேரவையின் தலைவர் திருவாரூர் காந்தி அவர்கள் வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினருமான கோவை செல்வராஜ் வணக்கம். சார், இந்த புது காட்சி மாற்றங்கள், வசன மாற்றங்கள், இந்த 5 முதல்வர்கள் இருந்தார்கள், இப்பொழுது ஒவ்வொருவராக அப்படி பின்வாங்கி கொண்டிருப்பது, இதற்கிடையே உங்கள் தலைவர் சத்தியமூர்த்தி பவனில் இப்போது சத்தியமூர்த்தி பவனை களை கட்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நட்சத்திர அணிவகுப்பினால் சத்தியமூர்த்தி பவனுக்கே ஒரு புதிய ஒரு கவர்ச்சியும் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கூட்டமாக சத்தியமூர்த்தி பவன் இருக்கிற அந்த இடத்தில் வைத்துக்கொண்டு திமுகவுடன் கூட்டணி இல்லை என்கிறார். இதற்கு அவருக்கு மேலிடத்து அனுமதி உண்டா? இந்த மாறும் அரசியல் காட்சிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தியாகிகள் நிறைந்த கட்சின்னு சொன்னதெல்லாம் போய் தலைவர்கள் நிறைந்த கட்சின்னு சொல்கிறது போய் ரிட்டையர்டாகி ஜனங்களே பார்க்காத சினிமா நடிகை பூரா வந்து சேர்ற கட்சியாக மாறி இப்போ அது ஒரு பெரிய ஒரு கூத்து நடத்திட்டு இருக்கார். இது வந்து அகில இந்திய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி 32 மாநிலங்களுக்கு சின்ன மாநிலம் பெரிய மாநிலம்லாம் இருக்குது. அதனால் இதை பற்றி அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இங்கே இளங்கோவனுக்கு எந்த ஒரு காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்களோ எங்கள் மாதிரி இருக்கிற தலைவர்களோ யாருமே ஆதரவும் இல்லை, கூட இல்லை. இந்த நேரத்தில் குஷ்பை கூட வச்சு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த அம்மா வந்து வருங்காலத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் 2016 இளங்கோவன் தான் முதலமைச்சர்னு அந்த அம்மாவை வச்சு சொல்ல வச்சு ஒரு கூத்தடிச்சிட்ருக்கார். இப்போ புதுசாக இன்னொரு அம்மா சேர்ந்துருக்கா நக்மா. அதனால் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய கலாச்சாரத்தில் இது மாதிரி ஒரு இழிவான நிலைமை நடந்தது
இப்போ தான் முதல் முறையாக நடந்துகிட்ருக்கு. இது எங்களுக்கு எல்லாருக்குமே அது வெட்கக்கேடாக இருக்குது. இது காங்கிரஸின் நிலைமை. இப்போது இந்த அன்புமணி ராமதாஸ் ஒரு முதல்வர், விஜயகாந்த் ஒரு முதல்வர், ஸ்டாலின் ஒரு முதல்வர் என்றெல்லாம் பெரிய முதல்வர்கள் இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக பின்வாங்குறாங்களே, இதனுடைய பின்னணி என்ன? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஊழலே செய்ய மாட்டோம். எங்கள் கட்சியை பொறுத்தவரை அதிகாரிகள் தவறு செய்தால் 500 ரூபாய் அவங்களுக்கு வந்து அபராத விதிப்பு, 1000 ரூபாய் விதிப்போன்னு சொன்னார். இவர் அமைச்சராக இருக்கும்போது மருத்துவக் கல்லூரிக்கு அதிகமான மாணவர்களை சேர்ப்பதற்காக அனுமதி கொடுத்து, மருத்துவக் கல்லூரிக்கும் அனுமதி கொடுத்து, இந்தூரில் 2 கல்லூரிகள் கொடுத்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டு, அது வேறு யாரும் இல்லை, மத்திய அரசு வழக்கு தொடுத்து இன்றைக்கு சிபிஐ கேஸுக்கு வாரம் போய் ஆஜராயிட்டிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு ஊழல் பேர்வழியை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கின்ற அளவுக்கு வந்த ஒரு வழக்கு இருக்கின்ற பொழுது அவரால் எப்படி ஒரு உண்மையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்பது மக்களோட கேள்வி. கேலி கூத்தாக நினைக்கிறார்கள் இவருடைய தந்தையாரும் இவரும் பேசுவதை பார்த்து. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கூத்தடித்தார்கள். எங்களோடு அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளரை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கட்சி எங்களோட சேரலான்னு சொன்னார். அதுக்கு விஜயகாந்துடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, எனக்கு இந்த செய்தியை கேட்டு சிரிப்பு தான் வருது, கேவலமாக நினைக்கிறேன். இவங்க அழைச்சி நாங்கள் போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அழைப்பு விடுற அளவுக்கு அவர் யாருன்னு சொல்லி ரொம்ப அவங்க கொச்சைப்படுத்தி இன்னும் அதிகமாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு கேப்டன் தான் முதலமைச்சருங்கிறாங்க. இவருக்கு இவருடைய மகன் சிபிஐ வழக்கில் மாட்டி இப்போ வெளியே வந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஒரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாங்க. இது எல்லா விட திமுகவில் இப்போ அடிக்கிற கூத்து, சின்ன இளைஞர், பாவம் 65 வயது இளைஞர் தன்னுடைய மேக்கப் மேனோட தன்னுடைய மகன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அது நமக்கு நாமேன்னு சொல்கிறாரு. அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் விவசாயிகளை சந்திக்கிறதோ அல்லது மாணவர்களை சந்திக்கிறதோ, சுய உதவிக்குழு பெண்களை சந்திக்கிறது, இன்னும் தொழிலாளர்களை சந்திக்கிறங்கிறாரு, விவசாய தொழிலாளிகளை சந்திக்கிறார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் பாத யாத்திரையாக போவாங்க, மக்களை சந்திக்க போவாங்க, ரோட்டில் ஜனங்க 2 பக்கம் கூட்டம், பெண்கள் ஆண்கள் யதார்த்தமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அது மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவருடைய நிகழ்ச்சியில் எந்த இடத்துலையுமே இல்லை. நானும் டிவியில் பார்த்துட்டே இருக்கிறேன். இவரோட அவங்க கட்சியில் இருக்கவங்க கட்சி வேட்டி கட்டாத திமுக தொண்டர்கள் ஒரு 50 பேர் பின்னால் ஓடி வர்றாங்க. இதுதான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் முன்கூட்டியே ஒவ்வொரு இடத்துல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஒரு படுதா போட்டு டேரா போட்டு அந்த டேராக்குள்ளே நிகழ்ச்சி நடத்துகிறாரு. ஓப்பன் பிளேஸில் எந்த பொதுமக்களையும் சந்திக்கிற மாதிரி இல்லை. 2 காய் கடைக்கு போய் நிற்கிறாரு, அது போட்டோ எடுக்கிறார். இன்றைக்கி இதை விட ஒரு கூத்து என்னென்னா, ஃபுட்பால் விளையாடுறாரு, கிரிக்கெட் விளையாடுறாரு, பேட்மிண்டன் விளையாடுறாரு. இவர் வந்து பொதுமக்கள் பிரச்சனையை சந்தித்து குறைகள் கேட்கறதுக்கு போகிறாரா இல்லை விளையாட்டு பழகிறதுக்காக போகிறாரான்னு ஒன்றும் புரியல. 2016 சட்டமன்ற தேர்தலில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நானும் 42 வருஷமாக அரசியலில் இருக்கோம், எல்லா கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆட்சி முடிகிற நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மக்கள் வந்து அதிருப்தியாக பேசுகிறது தான் பார்த்துருக்கோம். இந்த முறை இப்போ இருந்தே மக்கள் பேசுகிறது எதிர்கட்சிகள் மேலே மக்கள் அதிருப்தியாக இருக்கிற ஒரு நிலைமை என்னங்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆளுங்கட்சியை பற்றி யாரும் பேசுறதில்லை. அது காரணம் என்னென்னா, எதிர்கட்சிகளை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒரு கொள்கை இல்லாமல் இருக்காங்க. வைகோ ஒரு கூட்டணி 4 பேர் வச்சு நடத்துகிறாரு. அந்த கூட்டணி கூட்டத்தில் 4 தலைவர் ஒன்றா உட்காடுறாங்க. ஒன்றா பேசும்போது அவர் சொல்கிறாரு, இந்த எங்கள் கூட்டணி வந்து தேர்தலை சந்திப்பதற்குன்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் கழித்து திருமாவளவன் அவர்கள் தனியாக நிருபர்களை, பத்திரிகை ஊடகங்களை சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக சேர்ந்தோம், தேர்தலுக்காக இல்லைங்கிறார். அதனால் எந்த ஒரு கட்சி கூட்டணியும் திமுக கட்சியோட யாரும் சேர்றதுக்கு தயாரில்லை. அவர் கூட்டு பார்க்குறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் சேர்றதுக்கு தயாராக இல்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் சொல்கிறாங்க, நாங்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டோம், அந்த கட்சியோடு இல்லை. அப்படி ஒரு கூட்டணி வந்தாலும் நாங்கள் உட்கார்ந்து பேசி நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் முதலமைச்சருங்கிறாங்க. அதனால் 5-6 முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறவங்க. நான் உங்கள்கிட்ட மறுபடியும் அதை பற்றி வரேன். இந்த உங்களுக்குத்தான் டாக்டரை பற்றியும் அவர் மகனை பற்றியும் நிறைய தெரியும். இப்போ அவருடைய ஸ்டாண்டில் ஏன் இந்த ஷிஃப்ட்டு? திடீர்னு எங்களை தான் முதல்வரை ஏற்றுக்கணுங்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் பின்வாங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு ஸ்டாலின் அட்டாக்கு. இந்த நாடகம்லாம் தந்தையும் மகனும் போடுவது எதுக்காக?
முத இவர் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் எந்த பதவிக்குமே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் அது வந்தார். ஆனால் வரும்போதே நிறுவன தலைவராக பதவி வகிச்சுக்கிட்டு அதை சொல்கிறார். நிறுவன தலைவர் பதவின்றது உங்களுக்கு தெரியும், அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாத ஒரு பதவி. அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டே வன்னியர்கிட்ட சொல்கிறாரு, நான் எந்த பதவிக்கும் வரமாட்டேன், நானோ என் குடும்பமோ வராதுன்னு சொல்லும்போது அன்னைக்கு வன்னியர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்காம விட்டுட்டாங்க. அதை நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருந்துட்டு பதவிக்கு வரமாட்டேன்ற ஒரு கொஸ்டினை வைக்கிறீங்களே அப்படின்ற முதல் அப்படி வன்னியர்களை ஏமாற்றலாம், அதை நம்பி வருது கூட்டணும்னா ஏமாற்றலாம் முடிவு பண்ணார். அப்படியே 80 காலங்கள்லேருந்து வந்து 87 மிகப்பெரிய ஒரு சாலை மறியலை இடஒதுக்கீட்டுக்காக நான் நடத்துகிறேன், வாங்க உங்கள் பிள்ளையெல்லாம் வேலைக்கு போகணுன்னா இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். இதை நம்பி வந்த இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள்லாம் துப்பாக்கி சூட்டில் 25 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்க. பல பேரில் வழக்கு. இதுமாரி ஒரு குற்ற பரம்பரை அளவுக்கு வன்னியர்களை கொண்டுட்டு போய் நிப்பாட்டிட்டு 87 எதுக்காக அந்த போராட்டம் நடத்தினாரோ அந்த கோரிக்கை நிறைவேறாத போது, இன்னும் கேட்டால் அந்த 87 போராட்டத்தில் இன்றைக்கி 47 வயசு தான் சின்ன முதல்வராக அறிவிச்சிருக்கிறான் என் பையனன்னு சொல்கிற அன்புமணி 87 வயசு என்னன்னு பாருங்கள். அப்போ மாணவர்கள்லாம் இதில் துப்பாக்கி சூட்டில் சாகும் போது வன்னியர்கள் தன்னுடைய பையன் வந்து இங்கே மெடிக்கல் காலேஜில் நிம்மதியாக ஏசி ரூமில் படிக்க வச்சுக்கிட்டு அந்த போராட்ட காலத்தில் அவர் இறக்கி விடல. அன்புமணிக்கு இந்த மாதிரி வன்னியர்கள் போராட்டம் என்னன்னே இப்போ தெரியாது. அப்படி தன்னுடைய மகனை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கிட்டு அப்பாவி வன்னியர்கள்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டு அந்த உயிர்கள்லாம் பலி கொடுத்த பிறகு அந்த கோரிக்கை நிறைவேறாத போது, வன்னியர் தனியிட ஒதுக்கீடு கிடைக்காத போதே 89 அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். எதற்காக இந்த வன்னியர்கள்லாம் ஒன்று திரட்டினாரோ அந்த கோரிக்கையை நிறைவேறாத போதே இவர் வந்து அந்த கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வன்னியர்களுக்கு நான் தான் பெரிய கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே எம்பி தேர்தலில் சந்திக்கிற சூழ்நிலை அந்த கட்சிக்கு ஏற்பட்டுட்டு கட்சி ஆரம்பித்தோடனே அப்போ ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய பிரதிநிதினு சொல்லிட்டு அந்த தேர்தலில் தனியாக நின்றுச்சு பாட்டாளி 87 பாராளுமன்றத்தில் அனைத்து தொகுதியிலும் போட்டிட்டாங்க தமிழ்நாட்டில். அப்போ 2 கோடி வன்னியர்கள்னு சொன்ன ராமதாஸ் நல்லா பாருங்கள் 18 லட்சம் ஓட்டு தான் தமிழ்நாடு முழுவதும் வாங்க முடிஞ்சு. அப்போ 1,82,00,000 வன்னியர்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. ஒரு 5% 6% கூட வன்னியர்கள்ட்ட அப்படி பெரிய கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் போராடுறவங்களுக்கான காலத்திலேயே அவரை வன்னியர்கள் விரும்பினது வெறும் 18 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம், இப்போ மகாபலிபுரத்தில் 1 கோடி வன்னியர்களை நான் கூட்டுகிறேன் அப்படி சொல்லி ஒரு மாநாடு போட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாநாடு முடிஞ்சு பல வழக்குகளை வந்து தவறுதலாக கலவரத்தை உண்டான பல வழக்குகளை சந்தித்து நான் அப்படியே பிரதிநிதி வன்னியர்களுக்கு தான் சொன்ன பிறகு அவங்க எம்பி தேர்தலை சந்திக்கிறாங்க. தனியாக இல்லை, மிகப்பெரிய கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கூட்டணியெல்லாம் வச்சுட்டு சந்திக்கும் போது தேமுதிக எல்லாரும் பல தொகுதியில் டெபாசிட்டை அவர்கள் இழந்தார்கள். ஒரே ஒரு தொகுதியில் ஜெயித்ததனுடைய காரணம் தருமபுரி மாவட்டம் என்பது அங்கே இருக்கிற வன்னியர்கள்லாம் மிகவும் ஏழ்மையான வன்னியர்கள். தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் ஏழ்மையாக வசிக்கிற பகுதி எதுனா தருமபுரி தான். இந்த தருமபுரியிலிருந்து 5 லட்சம் பேருக்கு மேலே வன்னியர்கள் குடும்பமாக ஆந்திராவிலும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலும் கூலி தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது வன்னியர்களுக்காக போராடுகிறார் என்பதும் தெரியும், இவர் செய்த துரோகம்லாம் தெரியாது. இவருக்கு தைரியம் இருந்தால் இவருடைய மகனை ஆரணி தொகுதியில் நிற்க வச்சு, அவர் வீடு இருக்கிற தொகுதி பக்கத்து தொகுதியில் நடந்து போகிற தூரத்தில் ஆரணி தொகுதி, அதையும் வாங்கியிருக்காங்க கூட்டணியில். அங்கே அவர் நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு இவருக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற தருமபுரியில் நின்னது என்னன்னா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்த எலெக்ஷன் நேரத்தில் எப்படி ஒரு நம்ம குடும்பமாக ஒரு சொந்த ஊருக்கு திருவிழா நடக்குது, இதுக்கு போவோமோ, இப்போ சென்னையிலேருந்து போவோமோ, அது மாதிரி தேர்தல் நேரத்தில் அவன் திருவிழா மாரி வருவான். அங்கேருந்து அங்கேருந்து வந்து பார்ப்பான், வன்னியர்கள் இவன் தான் ஏதோ போராடிட்டு இருக்கான், நம்ம பத்திரிகையில் அங்கே படிக்கிறோன்னு சொல்லிட்டு இவன் பாட்டில் வந்து ஓட்டை போட்டுட்டு போயிடுவான். இந்த வன்னியர்களுடைய அறியாமையில் தான் தருமபுரி கண்டினியூவாக ஜெயிச்சிட்டு இருக்கு. சில சமயம் ஜெயிச்சிச்சு, சில சமயம் தோத்துச்சு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அது அடிக்கடி சொல்லுவார், இப்போ ஒரு கூட்டணி இது வச்சுருந்தார், மக்கள் நல கூட்டணி வாங்க, அனைத்து சமுதாய கூட்டணி நாம் எல்லா சமுதாயம் வாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஆயுதராவர் மட்டும் இல்லாமல் மீதி எல்லா ஜாதி தலைவர்களும் கூட்ட வச்சார். நல்லா பார்த்துங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், மிகப்பெரிய பதவி, ஒருத்தனை நீக்கணும் எடுக்கணும் கட்சியில் போடணுன்ற பதவி வந்து மாநில பொதுச் செயலாளர் பதவி. அந்த பதவியில் ஒரு ஆயுதராவர் வடிவேல் ராவணன்ற ஒரு ஆயுதராவரை வச்சிருக்காரு. அவரை வச்சுக்கிட்ட இவர் கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாருன்னா, ஆயுதராவர் அல்லாத அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு கூட்டணி வாங்கன்னு எல்லா சமுதாயத்தையும் கூப்பிடுறாரு. அதுக்கும் பல சமுதாயத்தில் இருக்கிற சில பேர்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க.
இவருடைய வெளிவேஷம் தெரியாமல். அப்படி அந்த கூட்டணியெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, தேர்தல் நெருங்க நெருங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் அவர் போகிறாரு, போகும்போது அந்த கூட்டணியை கழட்டி விட்டுறாரு. அதுக்கு பிறகு ஆயுதராவருக்கு எதிர்ப்பாக அரசியல் பண்ணுறன்ற சொல்கிற ராமதாஸ் நல்லா கேட்டுங்க, 2 ரிசர்வ் தொகுதியை அங்கே கூட்டணியில் வாங்குறாரு. வடிவேல் ராவணனை தன்னுடைய கட்சியினுடைய பொதுசால் வடிவேல் ராவணன் நாகப்பட்டினம் தொகுதியிலையும் இன்னொருத்தர் சிதம்பரம் தொகுதியிலும் நிற்க வச்சு 2 பேருமே டெபாசிட் அவுட். இப்படி முரண்பாடான கொள்கையில் கையில் எடுக்கிறது, முரண்பாடான தகவலை சொல்கிறது மக்கள்கிட்ட. ஏன்னா ராமதாஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய வரலாறு புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏழை விவசாயி, எனக்கு எந்த சொத்துமே கிடையாது, நான் ரொம்ப ஏழ்மையாக, நான் 2 ரூபாய்க்கு ஊசி போட்டு அதை வச்சு வருமானம் வச்சு காருக்கு டியூ கட்டிகிட்டு இருக்கேன், என்னுடைய பழைய அம்பாசிடர் காரில் தான் நான் போயிட்டு இருக்கேன், 18-19ன்ற காரு, ஓல்டு காரு வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு, எல்லா பத்திரிகைகளும். இன்றைக்கி நீங்கள் அவருடைய பேசுனதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்திருக்கு. இன்றைக்கி எந்த விதமான ஒரு தொழிலுமே பண்ணாமல், தான் பையன் படிச்சுட்டு வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோ எதுவும் நடத்தாமல், எந்த வியாபாரமோ ஒரு மளிகை கடையோ ஒரு இது பெட்ரோல் பங்கோ வைக்காம தொலைக்காட்சி நடத்துகிறாங்களே, அது வந்து அவருடைய பணம் கிடையாது, அது வந்து ஷேர் தான், வன்னியர்கிட்ட வாங்கின ஷேர் தான், அவருடைய சொந்த பணம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை ஏக்கரில் அவர் வீடு கட்டியிருக்காருன்னு பாருங்க. இவர் ஊழலை பற்றி பேசுகிறாரு, முதல் கையெழுத்துன்றாரு, நாங்கள் ஊழல் இல்லாத ஆச்சு. நீ இந்த பணம்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு? இதே வன்னியர் சங்கத்தில் ராமதாஸை விட இன்னும் மேலே இருந்தவர் அதிமுகவினுடைய பொறுப்பில் இருக்கிற முக்கியமான ஆள் இருக்காங்க, கேளுங்க. இவங்க என்ன அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க? இதே பாட்டாளி மக்கள் கட்சி முதல் ஆரம்பிக்கும் போது அதனுடைய தலைவர் இவங்க தான். இவங்க வந்து ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவங்க, வந்து நிறைய சம்பளம் வாங்கணும், உனக்கு எதுவுமே கிடையாது, இருந்த இதையும் ரிசைன் பண்ணிட்டு வந்த. இல்லை, இப்போ ராமதாஸ் வந்து முதல் கையெழுத்துன்னு அவர் வேறு கனவு கண்டார். இப்போ அநேகமாக சிபிஐயில் தான் முதல் கையெழுத்து போடுவார்னு நினைக்கிறேன். அதாவது இதில் வந்து என்னன்னா சார், இதில் மக்களுக்கு சொல்லிக்கிறது, சிபிஐக்கு சொல்லிக்கிறது இதன் வாயிலாக, மருத்துவத்தினுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்றதுக்காக தான் இந்த வழக்கு. அதை வந்து கையெழுத்து போட்டிருக்காரு, தவறான அது கையெழுத்து அப்படின்னு. இவர் ஒரு டாக்டர் படிக்காத ஒரு ஆள் போய் நான் போட்டுட்டேன் கையெழுத்துலாம் சொல்ல முடியாது. இவர் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி வந்திருக்கணும், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. அது இல்லாமல் அப்போசிஷன் மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வருவதற்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க நீங்கள்? கடந்த 4.5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிலே மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியானது ஒரு பொற்கால ஆட்சியாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கருணாநிதியினுடைய ஆட்சியை பார்க்கிற பொழுது மக்கள் அது ஒரு கற்கால ஆட்சியாக, காட்டுமிராண்டி கால ஆட்சியாக, நில அபகரிப்பு ஆட்சியாக, மக்களுடைய கனிம வளங்களை எல்லாம் சுரண்டி கொள்ளையடித்த ஆட்சியாக, இந்தியாவிலே 780க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே உலகமகா அளவிற்கு பேரும் புகழும் ஊழலிலே சந்தித்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 1 லட்சம் கோடி என்ற அந்த ஒரு பெருமையை பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம். ஆக இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எதற்காக இப்படி நான் தான் அடுத்த முதல்வர் என்று போட்டி போட்டு கொண்டு சொல்லுகிறார்கள் என்றால், இதற்கெல்லாம் காரணம் அம்மா அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக அபிரிதமான வளர்ச்சி. 2011 தேர்தலில் அம்மா வெற்றி பெற்று வந்து முதலாக போடுகிற கையெழுத்து, அந்த விலையில்லா அரிசி 20 கிலோ அரிசி 1,85,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவதாக அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து இன்றைய வரையிலே கடைசியிலே இந்த 1000 ரூபாய் அம்மா குழந்தைகள் பரிசு பெட்டகம் வரையிலே அம்மா குடிநீர், அம்மா உணவு, அம்மா உப்பு, அம்மா பசுமை அங்காடிகள், இப்படி அம்மா சிமெண்ட்டு, இப்படி ஏராளமான நலத்திட்ட உதவிகளை அம்மா அவருடைய ஆட்சி வழங்கி கொண்டு வருகிற காரணத்தினாலே ஒவ்வொரு தேர்தலாக நீங்கள் பார்த்தால், சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாலே உள்ளாட்சி தேர்தல், அதிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானது அதிகமான வாக்குகளை பெறுகிறது. அதற்கு இடையிலே வரக்கூடிய இடைத்தேர்தலிலே பார்த்தால், முதலாவது வந்த இடைத்தேர்தலை விட இப்பொழுது கடைசியாக நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே இதுவரையில இமாலய சாதனையை, ஒரு கின்னஸ் ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலேயே 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திற்கு மேலாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய வெற்றி முத்திரையை பதித்து காட்டியிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கிற பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எல்லோரும் 8% வாக்கு வைத்திருந்தவர்கள் 4-3 என்று சதவீத அளவிற்கு குறைந்து விட்டார்கள். பாமக கூட இன்றைக்கு 4% கீழே போய்விட்டது. காங்கிரஸ் சொல்லவே தேவையில்லை, 2-3% ஆகிவிட்டது. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அத்தனையுமே ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தாலே 12% தேராத அளவிற்கு இருக்கின்றன. திமுகவினுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு தெரிந்ததுதான், 20% கீழாக போய்விட்டது. ஆகவேதான் அவர்கள் கருத்து கணிப்பு என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்.
அப்பாவை விட தனக்குத்தான் செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக எல்லாம் கூட காட்டி பார்த்தார்கள். அப்பொழுதும் அவருக்கு அந்த தலைவர் பதவி கிடைப்பதாக தெரியவில்லை. இவரை முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் அறிவிப்பதாகவும் தெரியவில்லை. அதற்கு பின்னாலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய இருப்பை, அதாவது அவரே சொல்லியிருக்கிறார், நமக்கு நாமே என்ற அந்த திட்டத்தில், அது நமக்கு நாமே என்ற திட்டம்னு சொல்ல முடியாது, நமக்கு நாமமே ஒன்றா சொல்லிக்கலாமே தவிர நமக்கு நாமே என்று அவர்கள் எந்த விதமான ஒரு மாற்றத்தை இவர்களால் கொண்டு வர முடியாது. அந்த பயணத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் ஏராளமான அந்த நகைச்சுவை காட்சிகளை ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றிருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஆக அந்த விடியட்டும் முடியட்டெல்லாம் என்ன விடியட்டும், இந்த நாசகார ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் மலிந்த அராஜகம் மிக்க விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் சொல்வது போல ரவுடி கட்சியாக இருக்கிற மறுபடியும் திமுகவிற்கு ஒரு வாய்ப்பை மக்கள் வழங்க மாட்டார்கள் என்று தெரிந்த காரணத்தினால அந்த நடைபயணத்தில் அவர் சொல்கிறார், நாடக பயணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஊழல் செய்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், அவற்றுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி மன்னிப்பு கேட்குறீங்க? ஏதோ ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு சரியாக சீரணமாகலன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, சுக்கு கஷாயம் குடிப்பாங்க. இவங்க இரும்பையே முழுங்கிட்டு அதுக்கு போய் சுக்கு கஷாயம் சாப்பிட்டாக்கா அது ஜீரணமாகுமா? உலகமாக ஊழலாக 2G ஸ்பெக்ட்ரம் ஆகட்டும், நிலக்கரி பேர ஊழலாகட்டும், அல்லது இன்றைக்கு அவருடைய குடும்பமானது 214 கோடி ரூபாய் அந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு வாங்கியிருக்கிறதே, அதற்கு யார் யாருமெல்லாம் வழக்கு இருக்கிறது? அதிருப்தி என்று சொன்னால் நான் ஒவ்வொரு கட்சியாக வருகிறேன். திமுகவின் மீது தான் அதிருப்தி இருக்கும். ஏன்னு சொன்னால், ராஜாத்தி அம்மாள் டாட்டாவுடைய வோல்டாஸ் பில்டிங்கு, தயாள் அம்மா மீது 60%, 214 கோடியில் 60% அந்த கலைஞர் டிவியில் பங்கு இருக்கிற காரணத்தினால அவர்கள் சிபிஐ வழக்கை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அண்ணா அறிவாலயம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு அதை சிபிஐ விசாரணை அலுவலகமாக மாற்றிய ஒரு கொடுமைதான் இன்றைக்கு திமுகவின் மீது இருக்கிறது. எனவே அதிருப்தி என்பது யார் மீது வரும்? இவர் ஸ்டாலினுடைய மருமகன் மீது உங்களுக்கு தெரியும், போலி மருந்து சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அவருடைய பெயர் இருக்கிறது. அவருடைய மகன் விலை உயர்ந்த வெளிநாட்டுக்காரை இறக்குமதி அனுமதி இல்லாமல் இறக்குமதி செய்தார் என்று அந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று 2010 இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சிசிபியில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை விசாரிக்க கூடாதுன்னு கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தால் அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகையானது உலக பணக்காரர் வரிசையிலே அந்த குடும்பம் வந்திருப்பதை புள்ளிவிவரத்தோடு ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார்கள். இவரே நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறார். மாறன் படிக்கிற பொழுது, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது ஒரு மிதிவண்டி சைக்கிள் கேட்டான், என்னாலே வாங்கித்தர முடியவில்லை என்று எழுதியிருக்கிற கருணாநிதி அவர்களுக்கு பிஎஸ்என்எல்ல அந்த அதிநவீன அந்த தொலைத்தொடர்புகளை அண்ணா அறிவாலயத்திலிருந்து அவங்களுடைய போட் கிளப் மைதான வீட்டுக்கு கொடுத்ததில் இன்றைக்கு 440 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்படுத்த வழக்கு இருக்குது. அதே போல் 780 கோடி ரூபாய் அளவிற்கு அவருடைய சொத்துக்களை சிபிஐ ஆனது முடக்கி வைத்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இவர்கள், நான் அதுதான் கேட்குறேன், மிதிவண்டி கூட வாங்க சக்தி இல்லாதவர்களுக்கு என்னதான் தொலைக்காட்சியில் சம்பாதித்திருந்தாலும் அது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு அவர்களுக்கு பயன்பட்டிருக்குமே தவிர அதிலிருந்து இவ்வளவு சம்பாதிக்க வாய்ப்பே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது இவர்கள் செய்த இமாலய ஊழல்கள், ஏன்னா இதை 40 வருஷத்துக்கு முன்னாடியே சர்க்காரியா சொல்லியிருக்கிறார். பார்க்குற மக்களுக்கு அது ஊழல் மாதிரி தெரியாது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடியவர் கருணாநிதி என்று சொல்லி சர்க்காரியா கமிஷனிலே முத்திரை குத்தப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு தன்னுடைய குடும்பமே வழக்குக்கு ஆளாகி இருக்கிற பொழுது மக்கள் அதிருப்தி திமுகவின் மீது தான் இருக்குமே தவிர அம்மா அவருடைய ஆட்சியின் மீது என்ன அதிருப்தி இருக்கிறது? இதுல என்ன கூத்துன்னா, அம்மாவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு இல்லைன்ற ஒரு பக்கம். இப்போ நமக்கு நாமே கூட என்ன, ஒரு நாளிதழ் கூட கார்ட்டூன் எப்படி போடுதுன்னா, என்னம்மா காதால பால் வந்துருச்சா, இல்லை ஸ்டாலின் பால் பாக்கெட் போட்டு வர்றாரு, நான் காஃபி சாப்பிட்டு போங்களேன், என்ன இல்லை நிறைய வீட்டுக்கு பால் பாக்கெட் போகணும்னு ஒரு நாளிதழ் கார்ட்டூன். இது ஒரு புறம் இருக்க, இப்படி வீடு வீடாக போய் பத்திரிகை கொடுத்தவர் நிபந்தனை எதுவும் விதிக்க மாட்டோங்கிறார். இப்போதான் நாங்கள் யாரையும் வெத்தலைபாக்கு வச்சு அழைக்கலன்னு சொன்ன ஸ்டாலின் நிபந்தனை எதுவும் விதிக்க மாட்டேன்னு சொல்லுவதன் பின்னணி என்ன? இந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கு உதிரி கட்சிகளாக மாறிவிட்ட காரணத்தினாலே இவர்கள் இன்றைக்கு இது பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்து கோயிலுக்கு போகிறது, இந்துக்கள் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் கூட எதனுடைய எதிரொலி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆக புலிக்கு பயந்தவரெல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் கூட யாரும் இவரை பாதுகாக்க இவரோடு கூட்டணி சேர வரவில்லை, வருவதற்கு தயாராக இல்லை. இப்போ ஒரு 10 நாளாக பாரதிய ஜனதா கட்சி இந்த பீஃப் ஈட்டிங் பற்றி, மாட்டுக்கு இறைச்சி பற்றி பெரிய சர்ச்சை கொண்டிருக்கும் போது திமுக தலைவர் சைலண்டாக இருக்கிறாரு.
அது ஏதாவது அந்த பக்கம் போகிறதுக்கான சாயலா, இந்த கதவை திறந்து வைக்க வேண்டும் என்பதற்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவில் இருக்கிற 90% ஹிந்துன்னு ஸ்டாலின் டிக்ளேர் பண்ணாரா? ஆமாம், அதுதான் காரணம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நெத்தியில் பொட்டு வச்சா ரத்த வழிதான் கேட்டவர். அதில் இந்துன்னா திருடன்னு சொன்னவர், இந்துக்கள்னா திருடன் சொன்னவர். அப்புறம் எதிர்ப்பு வந்த உடனே நான் சொல்லலை, நேரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னார். ஆக இவர்களை பொறுத்தளவில் இப்போ ராமானுஜர் தொடரெல்லாம் வருது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியாவது இதையெல்லாம் செய்தாலாவது பாரதிய ஜனதா கட்சி கதவை தட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் இருக்கிறார். திமுகவுக்கு ஏன் இந்த பரிதாப நிலை என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அப்படித்தான் நினைக்கிறார்கள், மதிமுகவும் அப்படித்தான் நினைக்கிறார்கள், விஜயகாந்த் கூட அப்படித்தான் நினைக்கிறார். ஆனாலும் கூட அதிமுகவை தோற்கடிப்பதற்கு நான் எதை தியாகத்திற்கும் தயார் என்று சொல்கிறார். இவர்களெல்லாம் செய்வது மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் கேலிக்கூத்தாக அமைந்திருக்கிறது. இவர்கள் மீதுதான் மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதே தவிர 4.5 ஆண்டு கால அம்மாவுடைய பொற்கால ஆட்சியின் மீது எந்த அதிருப்தி இல்லை. ஆகவேதான் நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இப்போ ராமதாஸ் இருக்கிறார், மாற்றம் முன்னேற்றம்னு சொல்றார். என்ன மாற்றம்? 2% இடஒதுக்கீடு மத்தியில் நான் வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. 11 ஆண்டு காலத்திற்கு மேலாக மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாங்க, வாங்கி தரல. மாறாக இன்றைக்கு 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்தார், லஞ்சம் பெற்று அனுமதி வழங்கினார் என்று சொல்லித்தான் அந்த வழக்கு இருக்கிறது. ஆக 2 வழக்கு சிபிஐயில் வாங்கிட்டு வந்தது தான் ராமதாஸ் செய்திருக்கிற மாற்றமே தவிர அன்புமணி செய்திருக்கிற மாற்றமே தவிர அந்த கட்சிக்காரர்கள் பல பேரை கட்சிக்காக உழைத்தவர்களை எல்லாம் கோடீஸ்வரனாக இருந்தவர்கள் லட்சாதிபதியாக இருக்கணும் பிச்சாதிபதியாக்கி இன்றைக்கு அவர்களை கடை தேராமல் செய்து விட்டார்கள். அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்தியா முழுக்க 450க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி இடங்களை வாங்கி அதை பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் விற்பனை செய்தார்களே தவிர கட்சி தொண்டர்கள் யாருக்காவது இவர்கள் கொடுத்திருப்பார்களா? ஒருத்தருக்கும் கொடுக்கல. ஆக இன்றைக்கு தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கான வன்னியருடைய பொது சொத்துக்களை சிதம்பரம், சென்னை, இப்படி தருமபுரி, சேலம் எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய வன்னியருடைய சொத்துக்களை எல்லாம் பெயருக்கு வன்னியர் அறக்கட்டளை என்று வைத்துக்கொண்டு அவற்றையெல்லாம் அவர் எழுதி வாங்கி கொண்டிருக்கிறார். ஆக அதிருப்தி வர வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் 2% வாங்கி தருவேன் என்று சொன்னார், வாங்கி தரவில்லை. 11 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் இருந்த பொழுது செய்யாதவரா? 5 ஆண்டு காலம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி இடங்களை கூட தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டிலே உள்ளவர்களுக்கு தராமல் வெளிமாநிலங்களுக்கு விற்றவரா? இவரா இனிமேட்டு நல்லது செய்ய போறாங்க? ஒரு பக்கம் பார்த்தா நமக்கு நாமே தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பெரிய எழுச்சி, தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் பின்னாடி திரும்பி வந்த மாதிரியும் ஆட்சியை இவரிடம் கையில் கொடுத்து விட்டது போலவும் பேசிக்கொண்டே வருகிறவர் திடீரென்று நிபந்தனை எதுவும் விதிக்க மாட்டோம் என்று கூட்டணி கட்சிகளுக்கு சொல்வதன் காரணம் என்ன? நான் என்ன சொல்கிறேன் என்றால், எந்த கட்சி இவரோடு வருவதற்கு தயாராக இல்லை. இவருடைய வாக்கு வங்கி மிக மிக சரிந்து விட்டது. ஆர்கே நகர் தொகுதியிலே பார்த்தால் இவர் அந்த டிராஃபிக் ராமசாமிக்கு ஆதரவு போய் கேட்டார், இவங்களும் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வாக்குகள்லாம் திமுக வாக்குகள் எல்லாம் எங்கு போனது என்றே தெரியவில்லை. எல்லாம் அம்மா அவர்களுக்காக விழுந்திருக்கிறது. அதில் வந்த பயம்தான் கருணாநிதிக்கு. நம்முடைய வாக்கு வங்கியே இன்றைக்கு நம் கையிலே இல்லை. ஆகவே நம்முடைய வாக்கு வங்கியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% கீழாக போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் யாரையாவது பிடிச்சி இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போறவன் அது கரடினும் தெரியாம கட்டணும் தெரியாம பிடிச்சிக்க நினைக்கிற மாதிரி இன்றைக்கு கருணாநிதி அவர்கள் யாராவது வரமாட்டார்களா? அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தால் அதுக்கு இந்துன்ற சாயத்தை கொஞ்சம் அதை பாலிஷ் போட்டு வைப்போம். அல்லது தேமுதிகவாக இருந்தால் நான் எந்த நிபந்தனையும் வைக்க மாட்டேன், பாமகவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் எந்தவித நிபந்தனையும் விதிக்க மாட்டேன் என்று சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் தான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் யாரையும் கூட்டணிக்காக வெத்தலை பாக்கு வைத்து அழைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? கூட்டணி வைப்பதற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானால் இன்றைக்கு ஒன்றும் இல்லை, அன்புமணியை என்ன சொல்றாரு, நீ ஊழல் செஞ்சிருக்கிற, நீ பற்றி ஊழலை பற்றி என்னை பற்றி பேச உனக்கு என்ன அருகது இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த நாளே என்ன சொல்றாரு, நான் குற்றச்சாட்டில் சிபிஐ தான் குற்றச்சாட்டுன்னு சொல்றாரு. ஆக ஒரு அச்சத்தினுடைய உச்சத்திலே இருக்கிறது திமுக. ஏன்னா அவர் அந்த நடைபயணத்திலே சொல்றாரு, நாங்கள் ஆளுங்கட்சியா இல்லை, எதிர்கட்சியா கூட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த தேர்தலில் திமுக ஒரு எதிர்கட்சியாவது வராதா? எப்படி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானாரு? மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 இடங்களை கொடுத்து 29 இடங்களை வெற்றி பெற செய்ததுனால அவர் எதிர்கட்சி தலைவரானார். 1.25 லட்சம் கோடி ஊழல் செய்து அந்த இனமானது 1.5 லட்சம் பேர் ஈழத்திலே இனப்படுகொலை செய்கிற பொழுது அதை தடுத்து நிறுத்த தவறிய காரணத்தினால தமிழர்கள் முழுவதும் திமுகவின் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி காட்டித்தான் இன்றைக்கு நீ ஆளுங்கட்சி அல்ல எதிர்கட்சிக்கு கூட லாயக்கில்லை என்று சொல்லி அவரை 3வது இடத்திற்கு தள்ளினார்கள். சார், ஸ்டாலினோட இந்த திடீர் பல்ட்டிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்?
நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை பயணம் வந்துகிட்டு இருக்காரு. பயணம் வரும்போது அதனுடைய இது அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவர் நேராக பார்க்குறாரு. பார்க்கும்போது முதல்ல இருக்கிற கட்சிக்காரங்கெல்லாம் பார்த்தோன்னா அவங்க கட்சிக்காரங்களாம் மப்டியில் போய் கரை வெட்டிலாம் இல்லாமல் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொன்னோன்னா ஆஹா நம்ம ஜெயிச்சிடலான்னு. அதுக்கு பிறகு ஒரு மாவட்டமாக உள்ளே பூந்தோடனே எங்கே பார்த்தாலும் புரட்சி தலைவர் அம்மாவோட அலை அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதிமுகவுடைய அலை வீச ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்றதுனால தான் அந்த பயணத்திலே சொல்கிறாரு, நான் இனிமேல் எந்த நிபந்தனையும் வைக்க மாட்டேன், நீங்கள்லாம் வாங்க, யாராவது வந்து சேர்ந்துக்குங்க. இப்போ கூட நீங்கள் முந்தா நாள் கூட அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, காமராஜராங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க திருமாவளவன், வைகோ எல்லாருமே அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. கருணாநிதி வராருன்ற தகவல் வருது. காங்கிரஸ் முதல் கொண்டு எல்லாருமே எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. எல்லாம் பின்னாடி பக்கமாக இறங்கி சரன்னு போயிட்டாங்க. இவர் மட்டும்தான். அப்படின்னா பக்கத்தில் உட்கார்றதுக்கே தேர்தலுக்கு முன்னாடி தயாராக இல்லை. அதில் ரிசல்ட் பாருங்கள். இந்த இப்போ கூட்டணியுடைய ரிசல்ட் வந்து இந்த காமராஜர் அரங்கத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் இது நீங்கள் எல்லா பத்திரிகையிலையும் பார்த்துருக்கலாம், அங்கே போயிருந்தவங்களும் பார்த்துருக்கலாம். இதுதான் நிலைமை. அதாவது உட்காந்து பக்கத்தில் பேசுகிறதுக்கே திமுகவோட சின்ன கட்சிகள், உதிரி கட்சிகளுக்கெல்லாம் தயாராக இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் வச்சு கேட்டீங்க நீங்கள், தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரமே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட கட்சி. இப்போ வந்து அங்கீகாரம் கிடையாது அந்த கட்சி. எந்த விதமான அனைத்து கட்சி கூட்டத்திலலாம் அவங்க ரெக்கார்டாக கலந்துக்க முடியாது. அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. ஏற்கனவே ஒரு டிப்பு ரத்து செஞ்சாங்க. அப்போ என்னன்னா ரத்து செய்யும் போதே சின்னமும் போயிடும். இப்போ என்ன ஒரு நாம்ஸ் இருக்குன்னா, ரத்து செய்யப்பட்டதுலேருந்து 6 ஆண்டுகள் அந்த சின்னத்தை பயன்படுத்திக்கலாம். அதனால தான் அந்த மாம்பழம் சின்னம் இருக்கு. இல்ல அப்பொழுது கூட வந்து அம்மா அவர்கள் வந்து 5 MP சீட்டை கொடுத்து 4 பேரை வெற்றி பெற செய்ததுனால மாம்பழ சின்னம் அவங்களுக்கு அங்கீகாரம். அதாவது பாமகவிற்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்ததே மாண்புமிகு அம்மா அவர்கள். அம்மா இல்ல, அதே போல விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ தான் இருந்தார். இன்னைக்கு 29 எம்எல்ஏ ஆக்கி அந்த விஜயகாந்த் கட்சியை வந்து எதிர்கட்சி என்ற அளவுக்கு உயர்த்தி காட்டியது மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். ஆனால் அவர்கள்தான் இன்றைக்கு நாக்கிலே நரம்பில்லாமல் அம்மா அவர்களுடைய ஆட்சியை பற்றி இன்றைக்கு குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த குறை ஏன் வருதுனாக்கா, நாடாளுமன்ற தேர்தலில் 44% வாக்கு, கட்சியினுடைய தொண்டர்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே பெற்றிருக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலேயே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரட்சி தலைவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்களை வைத்துக் கொண்டே தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வந்தார். இல்ல சார், நீங்க 1.5 கோடி உறுப்பினர்கள் என்றால் நிச்சயமாக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். நீங்க சொன்னீங்க அங்கீகாரமே இல்லாத கட்சி என்று தெரிந்துமே எப்படி இவருக்கு இந்த முதல்வர் கனவு வந்தது? அதுதான் அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆக போறான் என் பையன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அறிவித்த பிறகு இப்போ நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஒரு அறிக்கை விட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகையில். தன்னுடைய முதல்வர் பையனை அறிவிச்சிருக்கிறாரு. அதே ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரு இடைத்தேர்தலை திணித்தால் அவர்கள் மீது தேர்தல் கமிஷன் 6 ஆண்டுகள் தேர்தலுக்கு நிற்பதற்கு தடை விதிக்க வேண்டும். அதேபோல் அந்த இடைத்தேர்தலை திணித்த நபர் மீது அந்த தேர்தலான செலவை வசூல் செய்ய வேண்டும். இப்படி உடனடியாக ஒரு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அறிவித்தார். நல்லா நினச்சி பாருங்க. பையனை முதலமைச்சர் வேட்பாளர், அவர் எம்பி. இப்போ அவர் எம்எல்ஏ ஆனால் தான் முதலமைச்சர் ஆக முடியுன்றது எல்லாரும் ஊரறிஞ்ச விஷயம். இவர் எம்எல்ஏக்கு நின்று எம்எல்ஏ ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், தப்பி தவறி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெயிச்சிட்டாருன்னா எம்எல்ஏவையோ இல்லை எம்பியோ ராஜினாமா செய்ய வேண்டும் சட்டம். அப்படி எம்பி பதவியை ராஜினாமா செய்தால் அந்த தருமபுரி தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட ஒரு எம்பி தொகுதியினுடைய செலவை அன்புமணி ஏற்றுக்கொள்ள வேண்டும். 6 ஆண்டுகள் அவர் தேர்தலிலே நிற்கிறதுக்கு தடை விதிக்க வேண்டும். அந்த தடை விதிச்சாச்சுன்னா அன்னையிலேருந்தே அவர் எந்த பதவியும் அந்த எம்எல்ஏ பதவி கூட வசிக்க முடியாது அந்த சட்டம் இருந்துச்சுன்னா. அப்படின்னா தன்னுடைய மகன் வருவதை அவரே ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு அறிக்கை விடுறாரு. அப்படி இவன் நின்னானா மீறி வந்தானா இவனை உள்ள போடுங்க அப்படின்னு இவரே ஒரு அறிக்கை விடுறாரு. இப்படி முரண்பாடுகள், அதாவது என்ன பேசுறேன்னே தெரியாம ஒரு முரண்பாடுகள். இந்த முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சதனுடைய மர்மம் என்னன்னா, வன்னியர்களுடைய இளைஞர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்குலாம் இவருடைய வேஷம் என்னன்னு தெரியாது. இப்போ எங்களை மாரி ஆளு இவங்களை மாரி ஆளுகளுக்கெல்லாம் இப்போ அண்ணன் மாரி ஆளுக்கெல்லாம் தெரியும். இப்போ எங்களுடைய பையனுக்கோ இவங்க பையனுக்கோ அந்த இது தெரியாது. அப்புறம் என்ன செய்யறாருன்னா, வன்னியர் இளைஞர்கள் படிச்சுட்டு வரான் பாருங்க, 18 வயசு 20 வயசு இளைஞர்கள், வன்னியர்களுடைய இளைஞர்கள் ஓட்ட குறி வைக்கணுன்றதுனால தான் பையனை அறிவிச்சுட்டு அங்கே என்ன செய்கிறாருன்னா ஜாதி மோதலை தூண்டி விடுறாரு. நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூவாக இந்த ஜாதி மோதலை தூண்டி விட்டுட்டு அரசியல் பண்ணுறது, அது தன்னுடைய பையனை முன்னிலைப்படுத்துறது. இவர் முன்னிலைப்படுத்தணும்னா கட்சியில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவன் இருக்கான்.
இப்போ போன பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இவர் திமுக கூட்டணியில் 18 எம்எல்ஏ கூட ஆதரவை வந்து யாருக்கிட்டையுமே கேட்காம நேராக கவர்னர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாரு. ஜெயிச்ச உடனே ஒரு கூட்டம் போட்டு யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லாமையே போன சட்டமன்றத்தில் நேராக கொண்டு போய் 18 எம்எல்ஏ ஜெயிச்சவங்க திமுக அரசுக்கு ஆதரவு, அவங்க மைனாரிட்டியாக இருக்காங்க 96 எம்எல்ஏவோட, இவர் கொண்டுட்டு போய் 18 கொடுத்துட்டாங்க. அதனால் காங்கிரஸால் ஒரு டிமாண்ட் வைக்க முடியாமல் போயிட்டு திமுக அரசுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு எங்கள்கிட்ட 30 எம்எல்ஏக்கு மேலே இருக்காங்க, ஒரு செக் வைக்கலான்னு பார்த்தா இல்லை துணை முதல்வரை கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அதை தடுக்கிறதுக்காக இவர் முன்னாடி போய் ஒரு 18 எம்எல்ஏ கொடுத்துட்டாரு. இல்லை, அதாவது ராமதாஸ் கொடுத்தது வேற. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இங்க இருக்கிற உங்க சீட்டை பத்தி கவலை இல்லை, அவங்களுக்கு நாடாளுமன்றத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருந்தாங்க. அப்ப ஒரு எம்பி கூட திமுகவுடைய எம்பிகளை வச்சு தான் ஒரு ஆட்சியே நடந்தது. ஒரு எம்பி கூட அங்க ஷார்டேஜ் அப்ப கொடுத்துட்டாரு. இப்ப அந்த வன்னியர்களுடைய தியாகத்துல உருவானது தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப அவர் வன்னியர் ஓட்ட கேட்கிறாருல, இந்த மீடியா மூலமா வன்னிய மக்கள் புரிஞ்சுக்கணும். வன்னியர் மக்கள் 25 பேர் உயிர் நீத்து அந்த செத்த தியாகத்தினால பல வழக்குகளை சந்திச்ச லட்சக்கணக்கான வன்னியர்களால தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த ஓட்டாது இருக்கு. இந்த ஓட்டை பெற்று 18 எம்எல்ஏ ஜெயிச்சவங்க வன்னியர்களுக்கு தனியிட ஒதுக்கியிருக்காக தான் இவ்வளோ போராட்டம் பண்ணோம், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கு, இந்த 20% இடஒதுக்கீடு கொடுத்தாதான் அரசாங்கம் நாங்கள் இதை வந்து நான் கொடுப்பேன், ஆதரவு லெட்டர் கவர்னர்கிட்ட கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே வன்னியர்கள் இடஒதுக்கீடு கிடைச்சி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வேலைக்கு போயிருப்பான். அதை தடுத்து பதவிக்காக மட்டும் அந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு அந்த ஆதரவு கடிதம் கொடுத்து அவர்கள் மத்தியிலும் ஆட்சியில் இருந்து கொண்டும் போது அதிமுக கூட்டணிக்கு அவர்கள் வந்தார்கள். எப்படி வந்தார்கள் என்றால், பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, அதனால் நான் 2 பொட்டிகளை வைக்கிறேன், இந்த பொட்டியில் அதிமுக, இந்த பொட்டியில் திமுக, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களும் இதில் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு பொட்டியை வச்சார். எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு சென்னையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் 95% வன்னிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எல்லா பொறுப்பாளர்களும் அனைத்து இந்திய அதிமுகவோட தான் நீங்கள் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. உடனே ஓட்டாங்க என்ன நாங்கள் ஓப்பன் இதில் திறந்து என்னாங்க எல்லாமே அதிமுகவில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் கூட்டணி அனைத்து இந்திய அதிமுகவில் தான் சொன்னார். அப்போ ஒரு திமுக கூட்டணியில் ஏற்கனவே 18 எம்எல்ஏ ஆதரவோட இருக்காரு, அதிமுகவோட கூட்டணி வரும்போது அதை ராஜினாமா அதை வாபஸ் பெற்றுக்கொண்டு கூட்டணி அமைப்பது தான் நியாயம். இதுதான் இதுவரைக்கும் இந்திய அரசியல் உலக அரசியலிலே ஒரு எதிர்கட்சியுடன் ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் இன்னொரு கட்சியுடன் இருக்கிற கூட்டணியை முறித்து கொண்டு தான் கூட்டணி வைப்பதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழக வரலாற்றிலேயே திமுக மைனாரிட்டி அரசுக்கு 18 பாமக எம்எல்ஏ கூட ஆதரவை வைத்துக்கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த மிகப்பெரிய அரசியல் வியாபாரி தான் ராமதாஸ். ஸ்டாலினுடைய இந்த பல்ட்டிக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இதுக்கு முன்னாடி 1969 இது வரைக்கும் கருணாநிதியுடைய தலைமையில் திமுக ஆட்சி நடத்திய பொழுது அவர்கள் செய்த வன்முறைகள் கொடுமைகள் எல்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. 1969 கோவை மாவட்டத்தில் விவசாய சங்கத்தை பற்றி ஒரு பெருமையாக பேசுகிறார், விவசாயிகளை போய் சந்திக்கிறார், விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி வீட்டுக்கு போயிட்டு வர்றார் ஸ்டாலின். அந்த விவசாயிகளை துப்பாக்கி சூடு நடத்தி மின்சார கட்டணம் உயர்த்தியதை 4 பைசா உயர்த்தினார், 1 பைசா குறைக்க சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. பெருமாநல்லூரில் 14 விவசாயிகளை துப்பாக்கி சூடு நடத்தி கொன்ன பெருமை கருணாநிதிக்கு சாரும். இதை மக்கள் மறக்க முடியுமா? விவசாயிகளுக்கு தெரியல, பிறகு இளைஞர்களுக்கு தெரியாது. இந்த தொலைக்காட்சி மூலமாக தெரிஞ்சிட்டோம். 14 விவசாயிகளை கொண்டாங்க. இன்னும் பெருமாநல்லூரில் அவங்களுடைய ஜீவ சமாதி இருக்கு. அதோட விவசாயிகளை திமுக கட்சியுடைய தொண்டர்களே லாரி வேனில் ஏறி போய் எங்கெல்லாம் விவசாயிகள் இருக்கார்களோ அத்தனை பேரை அடித்து உதச்சி கொடுமைப்படுத்தினாங்க. அது மட்டும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்றைக்கு திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியுடைய ஆட்சியிலே எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது புதிதாக அதிமுக கொடிமரம் போட்டு வீரபாண்டி ஆறுமுகத்தோட ஊரில் பூலாவரி கிராமத்தில் சுகுமாரன் கொடியேற்றும் போது அவரை வெட்டி கொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த கொலை வெறி பிடித்த திமுகவை மக்கள் யாரும் மறந்துட மாட்டாங்க. இதை விட இன்னொரு கொடுமை, இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க சிதம்பரம் அண்ணாமலையார் யூனிவர்சிட்டியில். அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாதுன்னு மாணவர்கள் போராட்டம் நடத்திய பொழுது உதயகுமார் என்கிற மாணவனை அடித்து கொன்றார்கள்.
அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் அந்த கொன்ன பையனோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் இது உங்கள் மகன் தானான்னு கேட்டால் மிரட்டி அவன் எங்கள் மகனே இல்லைன்னு சொல்ல வச்சாங்க. இதை மறக்க முடியாது. திமுகவுடைய அராஜக செயல்கள், அக்குரமங்கள், அதர்மங்கள், இப்பொழுது அண்ணன் சொன்ன மாதிரி நிறையா அவங்களுடைய ஊழல் பட்டியலை எடுத்து வெளியிட்டால் குடும்பத்தினுடைய அராஜகம். மகள் கனிமொழி மேலே 200 கோடி ரூபாய்க்கு மேலே டிவிக்கு வாங்கினதா சிபிஐ கேஸ், மருமகன் மேலேயும் கேஸ், பேரன் மேலேயும் கேஸ், ஏர்டெல் வாங்கினதுலேயும் சிபிஐ வழக்கு. எல்லாருமே வழக்கில் இருக்கிறனால அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படியாவது பிஜேபி கூட சேர்ந்தால் தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பேரன் பேத்தி மகளை எல்லாம் காப்பாற்றிடலாங்கிற ஒரே எண்ணத்தில் இன்றைக்கி எந்த டிமாண்ட் இல்லாமல் கதவு திறந்து வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த இவர் சுற்றுற பூவுக்கு 2016 பொதுமக்கள் மத்தியில் காதில் பூ சுற்ற பார்க்குறாங்க. மக்கள் இவங்களுக்கு காதில் பூ சுற்றிடுவாங்க. ஒன்றும் எந்த சந்தேகம் வேண்டியதில்லை. இப்போ ஒரு பக்கம் மக்களை சந்திக்காத பிரதிநிதிகளின் பதவிகளை நான் பறிப்பேன்றார் ஸ்டாலின். போகிற இடங்கள்லாம் அதிமுக எந்த நல்லதுமே பண்ணலை, ஆட்சியே நடக்கலை, எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இந்த ஆட்சியில் அறிவிக்கப்படுகிற நலத்திட்டங்களை எம்ஜிஆர் அண்ணா பெயரில் தொடருவோங்கிறாரு. நலத்திட்டங்கள் ஒன்று இருந்தால் தானே சார் அந்த திட்டத்தை யார் பேர்லையாவது வழங்க முடியும். இதற்கு இந்த பல்ட்டிக்கு காரணம் என்ன? அதுதான் அச்சம்தான். அம்மாவனுடைய வளர்ச்சியை கண்டு அச்சம். ஏன்னா இவங்க அம்மாவனுடைய நலத்திட்ட உதவிகளை நீங்கள் உதாரணத்துக்காக 1-2 மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு அரிசி வாங்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் அத்தனை பேருக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி தரப்படுகிறது. அதே போல் 42 லட்சம் பேருக்கு மேலே முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய் ஒவ்வொரு முதியோருக்கும் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி மடிக்கணினி பார்த்தா 33 லட்சம் பேருக்கு மேலே மடிக்கணினி வருது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் அதிமுகவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர் தங்களுடைய வாக்குகளை போட்டு ஈச் ஒன் கேட்ச் ஒன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆளுக்கு ஒரு அம்மாவினுடைய நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு கோடானு கோடி மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் 7-8 நலத்திட்ட உதவிகளை பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இவர் பேச வரும்பொழுதே அந்த மிக்சி கிரைண்டர் பாக்ஸோட எதிர்க்க போகுது. ஆக அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஏன் அதை சொல்கிறாருன்னா, கோயபிள்ஸ் மாதிரி ஒரு பொய்யை பல தடவை சொன்னால் உண்மைன்னு மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லி இவர் மனப்பால் குடிக்கிறார். ஆனால் மக்கள் அன்றாடம் அம்மாவுடைய நலத்திட்ட உதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அவங்க ஓட்டை அம்மாவுடைய அந்த நலத்திட்டங்களுக்காக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா இன்றைக்கு சொல்லுகிறார்கள் பொதுவான மக்கள் தான் அதிகம், கட்சிக்காரெல்லாம் குறைவுன்னு சொல்கிறாங்க. அப்படியே கூட தான் வச்சுக்கிங்க. 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு பேச்சுக்கு வச்சுக்கிங்க. நீங்கள் 5.5 கோடி வாக்காளர்களில் இன்றைக்கு ஒரு 70-75% போலாவது அதிகபட்சமானு கூட வச்சுங்க. அப்படியே இருந்தால் கூட அதிகபட்சம் போனாக்கா 4 லட்சம் 4.5 லட்சம் வாக்காளர்கள்னு வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி இந்த நலத்திட்ட உதவிகளின் மூலமாக கோடானு கோடி மக்கள் பலனடைந்தாலும் அதுல 1 கோடி நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, 3 கோடி வாக்கு அதிமுக தொண்டர்களால் எளிதாக பெற முடியும். ஆனால் இவர்களால் யாராலும் அந்த அளவிற்கு வாக்கு பெற முடியும். நலத்திட்டங்கள் மட்டுமல்ல சார், இப்போ நீங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் நம்ம எழுதல, ஃபோர்ப்ஸ் பத்திரிகை எழுதுறான், ஃபியூச்சர் மெடிக்கல் டெஸ்டினேஷன் ஆஃப் த வேர்ல்டு வில் பி தமிழ்நாடுங்கிறான். யாருமே கற்பனை செய்து பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்பு முகாம் 234 தொகுதியிலும் நடத்த முடியாதான்னாரு. மாவட்டம் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது தெரியாமலே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஆர்கே நகர்ல மட்டும் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் மாவட்டம் தோறும் நடக்கிறது. அங்க போகும்போது 10,000 15,000 பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கே கலக்கம் என்றால், இதில் பலனடைந்தவர்கள் பலர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி வைத்தவர்கள் பிள்ளைகள் பேரன்கள் கூட இந்த பலனை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அகில இந்திய சிறு நடுத்தர கூட்டமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சியில் 14,29,558 வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஆதாரம் சொல்லி, இந்தியாவிலேயே இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களை மிக கண்ணுங்கருத்துமாக பாதுகாத்து முன்னணி வகிப்பது தமிழ்நாடு தான் என்று சொல்லி அவங்க பாராட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 10.5 லட்சம் பயனாளிகளுக்கு மேலே அம்மாவனுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தை பெற்று வெறும் 12 கோடி ரூபாய் தான் அரசு மருத்துவமனைகள் கருணாநிதியினுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தினால சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் அம்மா அவருடைய பொற்கால ஆட்சியில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் அப்போ யார் எடுத்து போனாங்க? ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார், அதில் கருணாநிதி குடும்பம் கனிமொழிக்கு வந்த கமிஷன், அப்படி அவர்கள் ஆதாயம் அடைந்தார்கள்.
அதே மாதிரி அரசு கேபிள் டிவி என்று சொல்லி 100 கோடி ரூபாய் செலவிட்டு வந்து கேபிள் டிவியை தொடங்கலை. ஆனா இன்றைக்கு அம்மா அவர்கள் வந்து 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு அனைத்து சேனலும் பார்க்கிற மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இல்லந்தோறும் இணைப்பு வேற கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னைக்கு வந்து இப்ப சொல்றாரு, ஏற்கனவே அம்மா அவர்கள் வந்து 6800 சொச்சம் பஞ்சாயத்துகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப கூட அண்மையில் அறிவிச்சிருக்கிறாங்க 12554 பஞ்சாயத்துகளுக்கு வந்து இணைய வசதி, அதுல தொலைக்காட்சி பார்த்துக்கலாம், இணைய வசதி பார்த்துக்கலாம். ஏறத்தாழ 30 அரசுடைய சேவை திட்டங்கள் தான் வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த அனைத்து கிராமங்களுக்கு இணைய வசதி செய்து கொடுப்பதன் மூலமாக 300க்கும் மேற்பட்ட, இவர் சொல்றாரு வீடு தேடி வருன்ட்டு, அது அம்மா ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தாய் திட்டமா இருக்கட்டும், அம்மா சேவை திட்டமா இருக்கட்டும். இன்றைக்கு 79,000 குக்கிராமங்களில் அடிப்படை கட்டுமான வசதிகள், அதாவது சத்துணவு கூடங்கள், அதே போல வந்து ரேஷன் கடை கட்டிடங்கள், இப்படி கட்டுமான வசதிகள் எல்லாம் மிக அதிகப்படுத்தி கொடுத்து அம்மாவுடைய பொற்கால ஆட்சி. சார் இப்போ நான் உங்களை கேட்குறேன் சார், நலத்திட்டமே நடக்கலை, ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தொடருவோங்கிறாரு. இது பற்றி என்ன சொல்கிறேன் சார்? போன அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மீத்தேன் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தெரியாமல் கைது போட்டேன்ட்டார். இல்லை அது எப்படி ஒரு துணை முதல்வர், ஒரு முதல்வர், அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆட்சி அரசியலே இருக்க வேணாமே? விலையிட்டு சும்மா நிறையா பணம் சம்பாரிச்சிட்டீங்க, அதாவது தொழிலை பார்த்துட்டு இருக்கலாமே, அரசியலுக்கே வர வேணாமே? தெரியாமல் செய்கிற இது மக்கள் பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இல்லை. பதவிக்கு வர்ற நீ, மக்கள் பிரதிநிதியாக வர்ற நீ, நான் தெரியாமல் எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொன்னால் அப்போ 2G நாளைக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன். இல்லை 2G தெரியாமல் செஞ்சது தான், கனிம வளங்களை கொள்ளடிச்சு தெரியாமல் செஞ்சது தான், லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்னு சொல்லி அது ரியல் எஸ்டேட்டில் பண்ணி அடித்தது அவங்க தான், லேண்ட் கிராபிங் பண்ணது தெரியாமல் பண்ணது தான், போட் கிளப்லேருந்து அறிவாலயத்துக்கு கொண்டு வந்து எல்லாமே தெரியாமல் பண்ணது தான். அது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதாவது அந்த மீத்தேன் திட்டன்றது காவேரி டெல்டா பகுதி தான் ரொம்ப ஃபஸ்ட்டு பாதிக்கும், அப்புறம் தமிழ்நாடு பூராவே பாதிக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த திட்டம். இப்போ அந்த திட்டத்தை அம்மா வந்து நிரந்தரமாக அதை தடை பண்ணிட்டாங்கன்னு அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம். இப்போ விவசாயிகள்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வந்து பெரிய அளவில் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க காவேரி டெல்டா. இந்த மீத்தேன் திட்டம் வந்து முதல்ல பலியாக வர்றது மன்னார்குடியும் திருவாரூர் தான். திருவாரூர் இவர் பிறந்து வளர்ந்து இவரை ஆளாக்கி இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இப்போ கூட சட்டமன்ற உறுப்பினராக அவரை வந்து ஜெயிக்க வச்சிருக்கிற ஒரு தொகுதியை மனசாட்சியே இல்லாமல் அந்த தொகுதி பாலைவனமாவதற்கு, அந்த மாவட்டமே பாலைவனமாவதற்கு ஒரு கார்ட்டூனில் ஒரு இதில் கூட போடுறான், ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்காங்க, இதுதான் ஒரு காலத்தில் இந்த பாலைவனம் தான் காவேரி டெல்டா என்பதை இப்போ பார்த்து கொள்ளுங்கள் என்ற அளவிற்கு பத்திரிகையெல்லாம் எழுதுகிற அளவுக்கு இந்த இவ்வளோ ஒரு மோசமான திட்டத்துக்கு நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொன்னால் இப்போ இந்த மக்கள் எப்படி இப்போ நம்புவாங்க, இப்போ ஓட்டு போடுவாங்க? போன எலெக்ஷனில் என்ன நடந்துச்சோ அதான் நடக்க போகுது. அதோட மோசமான வருகின்ற தேர்தலில் இவர்கள் எந்த ஊரில் தனித்தனியாக சுற்றினாலும் கூட்டமாக சுற்றினாலும் வருகின்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் இரட்டை இலை சின்னம் தான் வெற்றி பெறப் போகிறது என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார். அம்மாவுடைய நலத்திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள். இதை நாங்கள் எடுத்துருவோன்னு ஒரு கால் மக்களுக்கு சந்தேகம் வந்தால், நம்மளை இருக்கிற சீட்டும் வராதோன்றதுனால நாங்கள் வந்தால் கூட, அதாவது அவங்க அப்பா சொன்னார் எங்கிட்ட ஆட்சியை கொடுங்க, அவர் எம்ஜிஆர் வந்தவொடனே திருப்பி கொடுத்துட்றேன்னு, அந்த பாணியில் இப்போ இது சொல்கிறாரா ஸ்டாலின்? இப்போ அவருடைய நிலைமை இருக்கிற உண்மை நிலைமை அவர் போகிற இடத்துலலாம் பார்க்குறாரு. எல்லாமே வந்து அவங்க கட்சிக்காரர் ஏற்பாடு பண்ணுற நிகழ்ச்சி தவிர பொதுமக்கள் எங்கேயுமே இவரை வரவேற்கிறக்கோ கலந்துக்கிறக்கோ எந்த நிகழ்ச்சி இல்லை. மக்களுடைய செல்வாக்கு இல்லை என்பது தெரிந்த பிறகுதான் இப்பொழுது ஒரு சின்ன குளறுபடியெல்லாம் பண்ணி இப்போ அவர் வந்து முதல்ல வந்து யாரையும் நாங்கள் கூப்பிட மாட்டோம், கூட்டணி சேர்த்த மாட்டோம், தனியாக அனுப்பினார். இப்போ எல்லாரும் யார் வேணால் வரலாம், நிபந்தனையே இல்லை, எந்த விதமான இதுன்னு சொல்கிறார். இப்போ என்ன ஆச்சுன்னா காங்கிரஸும் கூட இவங்களோட சேராமல் நாங்கள் தனியாக அனுப்பி 234 தொகுதின்னு சொல்லிட்டு இல்லை அப்படி சொல்கிறதுக்கு இளங்கோவனுக்கு மேலிடம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? எப்படி மேலிடத்துக்கு அவர் எதையுமே கட்டுப்பட்டே நடக்கிறதில்ல, அவர் இஷ்டத்துக்கு நடந்துட்டுருக்கார். சொல்கிறாரு அதுக்கப்புறம் அது பாட்டில் அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கார். இல்லை இப்போது இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்க்கணும். அவர் எந்த அளவுக்கு அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் சட்டமன்றத்தில் தோற்றால் நான் அரசியலிருந்து ஓய்வு பெறுவேன்றார். அப்போ அவருடைய தன்னம்பிக்கை, அப்போ அவருடைய தலைமையிலான காங்கிரஸுக்கு மக்களுடைய எழுச்சியான ஒரு ஆதரவு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறார். அவர் இப்போவே எடுத்து மாற்றிடுவாங்கிறதுனால சரி தேர்தல் முடிஞ்சு எப்படி மாற்றத்தான் போகிறாங்க, தேர்தலில் தோல்வி அடைய தான் போகிறாங்க, அதனால் கௌரவமாக நான் தான் விலகின கட்சி நீக்கலன்னு சொல்கிறதுக்காக அவர் இப்போவே அது வந்து அட்வான்ஸாக சொல்கிறார். அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தனியாக நிற்குங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா தற்கொலைக்கு சமம். அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தில் எல்லாருடைய எல்லா தலைவருடைய கருத்து அதுதான். இன்றைக்கு ஸ்டாலினை பொறுத்தவரை
அதிமுகவோட ஆட்சியில் செய்துள்ள சாதனை என்ன என்பதை தனிப்பட்ட முறையாக அவரும் ஒரு சர்வே மாதிரி எடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கட்சி இல்லாமல் சர்வே எடுத்ததில் இவருக்கு இன்னைக்கு இருக்கிற ஓட்டில் 35லேருந்து 40% ஓட்டு அதிமுகவுக்கு தான். நம்ம போகிறதுல பொதுமக்கள் நம்மளை பார்க்க வரலைங்கிற யதார்த்த உண்மை தெரிஞ்ச பிறகு தான் அவர் இந்த சில மாற்றமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் வர்றாரு. அந்த சூழ்நிலைக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லாதனால எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி நம்மோட மீண்டும் உறவு வருமா, அதுக்கு தான் கோயில் குளம் போகிறது, இவங்க வீட்டில் போகிறது, அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு வர்றாரு. இந்த ராமானுஜம் எழுதுக்கப்புறம் ஒரு பேர் சொல்ல விரும்பல, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த முயற்சி எந்த அளவுக்கு அது போகும்னு எனக்கும் தெரியல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலில் மக்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரை எந்த விதமான எதிர்ப்புகள் ஆட்சி மேலே இல்லை, ஆட்சியில் இருக்கிற நலத்திட்டங்கள் மேலே எதுவும் இல்லை. எல்லா திட்டங்களையுமே மக்கள் உண்மையாகவே அனுபவிக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்கிறேன், நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் மத்தியில் கிராம மத்தியில் எந்த விதமான குளறுபடி இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க 142 அடி அந்த முல்லை பெரியார் அணைக்கு வாங்கி கொடுத்த அந்த மாவட்டம் முழுக்க தேனியிலிருந்து சிவகங்கை ராமநாடு மாவட்டம் வரைக்கும் இருக்கிற மக்கள் நமக்கு இந்த பலனை வாங்கி கொடுத்தாங்கிறத நினச்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் விவசாயிகள், எந்த ஒரிஜினல் விவசாயியும் இன்றைக்கி எந்த போராட்டம் பண்ணல சார். விவசாய சங்கங்கிற பேரில் ஒரு 4-5 பேர் வேலை இல்லாதவங்க டெல்லிக்கு போகிறாங்க, இங்கே வர்றாங்க. நேற்று கூட கருணாநிதி சந்திச்சிருக்கிறாங்க. இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒழிய இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் விவசாயிகளுக்கு செஞ்ச உதவி வேறு யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு எல்லா விவசாயம் நல்லா இருக்கிறாங்க. அதிமுகவை அகற்ற நான் எந்த தியாகமும் செய்யவேன் என்றார் விஜயகாந்த். எந்த திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொண்டால் பரிசீலிப்பேன்னு ராமதாஸ் சொல்றார். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல விஜயகாந்த் சொல்லுங்க. விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவில் மக்கள் அம்மா அவர்களின் மூலமாக அவர்களுக்கு ஒரு எதிர்க்கட்சி என்ற ஒரு வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை கொடுத்தார்கள். அதை சரியாகவே பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர் இவர் எப்படி முதல்வராக முடியும் என்பதை இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு கடு அதிருப்திக்கு ஆளாகி அவர் போகிற இடத்தெல்லாம் அவர் பேசுகிற பேச்சு அவங்க கட்சிக்காரங்களுக்கே புரியாமல் அவங்க கட்சிக்காரங்களே அடிக்கிறது போகிறது இப்படியெல்லாம். டெல்லிக்கு போகும்போது கூட உங்களுக்கு தெரியும், டெல்லியில் அனைத்து கட்சியும் கூட்டு போயிட்டு இவர் மட்டும் போயிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு பதவி வேணுன்றதுக்காக மோடி அவர்களை தனியாக சந்திச்சுட்டு வந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அன்புமணி ராமதாஸை பொறுத்தளவில் இதை மானங்கட்டவர்கள் சொல்லி பிரேமலதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மானங்கட்ட போய் இவங்க ஆதரிப்பாங்களான்றத நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அதே போல் பாமகவிற்கும் விஜயகாந்தோடு சேர்ந்தால் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்துட போகிறதில்ல. இவங்க ஒரு 4% ஓட்டு, அவங்க ஒரு 3% ஓட்டு, 7% ஓட்டு, எல்லாம் அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்பது அம்மா அவர்கள் ஏதோ சாதாரணமாக சொல்லலை. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, நான் தொலைநோக்கோடு பார்க்கிறேன், எதிர்கட்சியிலே எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரல தென்படலன்னு சொன்னது ஆர்கே நகர் தொகுதியில் நிரூபணமாச்சா இல்லையா? பல கட்சிகள் தேர்தலில் நிற்க பயந்தார்கள். திமுகவினுடைய ஓட்டு எங்கு போனது என்றே தெரியவில்லை. அவை எல்லாம் இன்றைக்கு 1.5 லட்சம் வாக்குகளில் வித்தியாச வாக்குகளில் அம்மா வெற்றி பெற்றதில் போய் கரைஞ்சி போச்சுன்னு தெரிஞ்சுது. ஆக இதையெல்லாம் அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லோருக்குமே அச்சமானது உச்சத்திலே பிடித்து ஆட்ட ஆரம்பித்து விட்டது. நம்மால் குறைந்தபட்சம் அங்கீகாரத்தையாவது பெற முடியாதா? இழந்த சின்னத்தையாவது நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியாதா? மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராகவாவது வர முடியாது? இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒருவரை ஒருவர், அதாவது குட்டையை குழப்பி மீன் இவங்களுக்கும் குழம்பி போறாங்க, மக்களையும் குழப்பறாங்க. ஆனால் அம்மா அவர்கள் தெளிந்த நீரோடை போல ஒரு கடல் மாதிரி இருக்கிறாங்க. கடலை யாரும் குழப்பி சேராக்கிட முடியாது. அதுபோல அனைத்து இந்திய அதிமுகவை பொறுத்தளவில் மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள் அதிமுக ஆட்சி. என்றைக்குமே மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று அம்மா சொல்வது வெறும் வார்த்தைக்காக அல்ல. இன்றைக்கு முதல்ல போட்ட விலையில்லா அரிசியிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் அத்தனையும் நிறைவேற்றிருக்கிறாங்க. 99% மேல் நிறைவேற்றாங்க 4 ஆண்டுகளில். அதே போல் 110 விதியின் கீழே இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்களே. கொடநாட்டில் இருந்துக்கிட்டு கூட என்ன செய்கிறாங்க? ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி விரைந்து முடியுங்கள், டிசம்பருக்குள்ளே முடியுங்க, இப்போ நவம்பருக்குள்ளே முடியுங்க என்று சொல்லி ஆய்வுக் கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகிறாங்க. ஒன்றும் இல்லை, 4000 முதலீட்டாளர்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு நல்ல வாய்ப்புகளை இந்த மாநில அரசாங்கமானது உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது, 30 நாட்களுக்குள்ளாக இந்த தொழில் தொடங்குவதற்கு அனுமதி தருகிறேன் என்று சொல்கிறார். இது மாதிரி பல சலுகைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் நாங்கள் 2,42,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து 4,70,000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அளவிற்கு
அம்மா அவருடைய ஆட்சியானது ஒரு பொற்கால சாதனைகளை மேலும் மேலும் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை, கொஞ்சம் கூட யார் தரப்பிலும் அதிருப்தி இல்லாத ஒரு ஆட்சியை, மக்கள் நேசிக்கிற ஒரு ஆட்சியை, என்றைக்குமே மக்கள் அம்மாவின் பக்கம்தான் இருப்பார்களே தவிர இந்த அராஜக பேரு, குடும்ப அரசியல், அராஜக அரசியல், நில அபகரிப்பு அரசியல், ஊழல் அரசியல் என்று இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு தவறி கூட ஒரு வாய்ப்பை தருவதற்கு தமிழக மக்கள் தயாராக இல்லை. இந்த விஜயகாந்த் செய்கிற தியாகமும் தன் மகனை ஏற்றுக்கொண்டால் பரிசீலிப்பேன்னு ராமதாஸ் சொல்றதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னைக்கு இந்த கட்சியெல்லாம் இப்போ பாமக, தேமுதிக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கையில் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, பாமக அங்கீகாரமே போன பிறகு அந்த கட்சிக்கு அங்கீகாரமும் ஒரு சின்னமும் வாங்கி கொடுத்தது அம்மா தான். இன்றைக்கி வைகோவுக்கு தான் பெற்ற சின்னத்தை, கொடை சின்னத்தை இழந்து நிற்கும் போது அவருக்கு 5 எம்பி தொகுதி கொடுத்து இன்றைக்கி அவருக்கு ஒரு பம்பர சின்னத்தை வாங்கி கொடுத்ததும் அம்மா தான். அதேமாரி இன்றைக்கி தேமுதிக தனித்தனி சின்னத்தில், சுயேட்சை சின்னத்தில் நின்ன தேமுதிக கொண்டு இந்த கடந்த சட்டமன்றத்தில் அவங்கள இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க அம்மா தான். இப்படி சின்னம், அந்த கட்சிக்கு சின்னத்தை அங்கீகாரமாக வாங்கி கொடுத்து அந்த கட்சி அங்கீகாரம் பண்ணதே புரட்சித் தலைவி அம்மா தான். இது இந்த நாட்டுக்கே தெரியும். இன்னும் கேட்டால் சில சூழ்ச்சிக்காரர்களால் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை முடக்கி பார்த்தார்கள். அதையும் சுயம்பு தலைவராக உருவாகி வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராகி அடுத்த தேர்தலுக்குள்ளாக அந்த சின்னத்தையும் பெற்றவர் புரட்சி தலைவி தான். இது இந்த நாட்டுக்கே தெரியும். அது ஒரு சின்னத்தை ஒரு கட்சிக்கு கொடுக்குறவங்க கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம், அவங்க எதிர்ப்போம் அப்படின்றதெல்லாம் மக்கள் எந்த விதத்திலையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னொன்று என்னன்னா, நாங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்றாரு, அகில இந்திய கட்சியோட கூட்டணி கிடையாதுன்றாரு. ஆனால் என்னுடைய பையனை ஏற்றுக்கிட்டா யாரோட வேணாலும் கூட்டணி. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? என் பையன் முதல்வராக வருவதற்கு, அன்புமணி வருவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன். இன்னும் கூட 25 வன்னியர்களை பலி கொடுப்பேன், முன்னாடி கொடுத்த மாதிரி. இன்னும் கூட ஜாதி கலவரத்தை முன்னாடி மாரி பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வரலன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மறைமுகமா. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஜயகாந்தோடைய ஸ்டேட்மெண்ட்டும் ராமதாஸுடைய இந்த ராஜதந்திர அணுகுமுறையும்? உங்கள் தலைப்புப்படி இந்த நாட்காலி கனவுங்கிறது விஜயகாந்துக்கு அந்த கனவு இருந்தது. அதை இப்போ நாள் பட ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அவர் பேசுகிற வித்தியாசமான பேச்சில் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு வர்றார். மக்களே சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறது மறந்து போகிறார். மக்களே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் சொன்ன மாதிரியே மறந்துட்டு, நீங்கள் என் பேச்சை கேட்குறதுக்கு உட்காருவீங்களா போயிடுவீங்களான்னு இவரே கேட்குறாரு. அதனால் இவர் பாவம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் முதல் வேட்பாளர் என்கிற அந்த கனவை தன்னுடைய மனைவி தான் சொல்லிட்டு இருக்காங்களுடைய அந்த வேட்பாளருங்கிறது ஒரு பகல் கனவு தான். டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை அவருடைய மகனுக்கு சொல்கிறது அவர் பணமே இல்லைங்கிறாரு அண்ணன் சொன்ன மாதிரி. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க. மது ஒழிப்பு தான் முதல் கையெழுத்துங்கிறாரு. ஆனால் அவங்க நிகழ்ச்சிக்கு உட்கார்றவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், ஒரே ஆட்டம் பாட்டம் குடிச்சிட்டு ஒரே டான்ஸ் ஆடுறாங்க. அன்னைக்கு மட்டும் அதை கடந்த கால தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு போனார் சார். ஆனால் இவர் இந்த செங்கல்பட்டுக்கிட்ட வரும்பொழுது அங்கே ஒரு மாநாடு நடத்தவும், அந்த இடத்திலே தந்தை மகனை வரவேற்கவும் ஒரு மாநாடு போடுறதுக்கு அரசு நிலத்தை கையகப்படுத்தி ரெவன்யூ லேண்டையும் குளமும், பிடபிள்யூடி குளமும் ரெவன்யூ லேண்டையும் கைப்பற்றிட்டு, இதனால் முதல்ல இது அரசு நிலமே இல்லைன்னாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. போட்டு ஆர்டிஓ போய் அங்கே சீடு வச்சாச்சு. இல்லை, குளத்தை தூக்குறாங்க. அரசனுடைய 2 குளத்தை நீண்ட காலமாக இருந்த அந்த அணையெல்லாம் உடைச்சு செய்யப்பட்டிருக்காங்க. அணையெல்லாம் உடைச்சு புல்டோசர் விட்டு எல்லாம் மட்டம் பண்ணி நிறவி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. அதிகாரிகள் சொல்லியும் கேட்காம வரம்பு மீறி தான் அந்த தவறு பண்ணதுக்கு அப்புறம் தான் கைது பண்ணியிருக்காங்க அரசாங்கம். பழிவாங்கிற நடவடிக்கைங்கிறாங்க. அது மாதிரி அல்ல, அரசனுடைய நிலத்தை ஒரு குளத்தை சுத்தம் பண்ணி விட்டாங்க. அரசு நிலத்தை கையகப்படுத்தி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே ஏற்கனவே உள்ள அந்த பேரை இப்ப தவறே பண்ண மாட்டேங்கிறார். இப்ப இந்த தவறு பண்றாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் ஏத்துக்க மாட்டாங்க யாரும். ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா திமுக எப்பொழுதுமே
தன்னுடைய இயல்பை, புலி தன்னுடைய வரியை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளுமே தவிர திமுக தன்னுடைய ஊழல், அராஜக, அதிகார துஷ்பிரயோக அந்த நிலைமைகளை எப்பொழுது யாருக்காக மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். இந்த செயல் ஸ்டாலினுடைய இந்த செயல் ஒரு ஊர்ல போய் தவறு பண்ண மாட்டேன்ட்டு இப்போ வந்து லேண்ட், அது ஏற்கனவே இவங்க லேண்ட் கிராபிங் ஆக்ட்ல லேண்ட் கிராபிங் செல்லுன்னு தமிழ்நாடு போலீஸ்ல வந்ததே இவங்க லேண்ட் கிராபிங்க்கு தான். இப்போ அரசு நிலையே லேண்ட் கிராப் பண்றாங்களே, இதை என்ன எப்படி பார்க்க சார்? அவங்க ரெண்டு பாமகவும் இவங்களும் கூட்டணி இருக்கும் போதே சார், இந்த கோனேரிக்கு பொண்ணு ஒரு ஊரில் ராமதாஸ் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வன்னியர்கள், ஏழை வன்னியர்கள்லாம் வசூல் பண்ணி உங்களுக்கெல்லாம் வாங்க ஒரு பல்கலைக்கழகம் கட்டுறேன், அதில் வன்னியர் ஏழை குடும்பம் படிக்கலாம் பிள்ளைங்கலாம் அப்படின்றதுல சில பேர் தாலி அடமானம் வச்செல்லாம் அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. வன்னியர், ஏழை வன்னியர்லாம் நம்ம புள்ள படிக்கும், அங்கே போய் சும்மா சேர்த்துக்கலான்னு. இன்றைக்கி போய் பாருங்கள், சரஸ்வதி ராமதாஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு வெளியில் போடுது. அதில் அரசாங்கத்து நிலத்தை, நிறைய நிலத்தை போன தேர்தலில் திமுகவினுடைய அந்த கட்சியினுடைய ஆதரவோட அரசாங்கத்துக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதில் ஒரு தண்ணி போகிற நீரோடையே எந்த விதமான பர்மிஷன் இல்லாமல் அதை உடச்சி அதில் இவங்க இது போட்டு, அதாவது தன்னோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கே அவ்வளோ அதிகாரம் கொடுப்பாங்க இவங்க எல்லாமே. நீங்கள் லேண்டெல்லாம் எப்படி ஆமா சீட்டுக்கு ஆதரவு கொடுத்தால் போறோம் அப்படின்னா அவங்க செய்யறதுங்க இதில் என்ன சார் சொல்லணும்? அதாவது இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பதிவு செய்யும்போது 2016 தேர்தல் வந்து ஒரு புதிய வரலாறு அதில் படைக்கப்படும். கூத்தடிக்கிற எதிர்க்கட்சிகளின் மீது ஒரு கோபம் வந்த ஒரு தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தல் தான் என்று தமிழக மக்கள் பதிவு செய்ய போகிறார்கள். இதை பற்றி நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். மிக்க நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.